இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளிச் செய்த 1860வது வருடத்தின் வேதாகம வசனம். புஸ்தகம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆனதால் பரமண்டலத்திலே பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்ற இம்மூவரும் சாட்சியிடுகிறார்கள். இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ. பிதாவானவர் அவருக்கு காண்பிக்காமல் அவர் தாமாக ஒன்றையும் செய்ய மாட்டார் என்று இயேசு கூறினார். பிதா என்பவர் பரிசுத்த ஆவியே. அதை நாம் உணர்கிறோம். அது தேவனுடைய ஒரு உத்தியோகம் மாத்திரமே. இல்லையெனில் அவர்கள் இருவரில் இயேசு கிறிஸ்துவின் பிதா யார்? இயேசு தேவன் தமது பிதா என்பதாக கூறினார். வேதாகமம் பரிசுத்த ஆவி அவருடைய பிதா என்பதாக கூறுகிறது. எனவே பரிசுத்த ஆவியானவர் தேவன், அப்படியே இயேசுவும் தேவன். எனவே தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இவை ஒரே தேவனின் 3 உத்தியோகங்களாம். அது 3 தன்மைகள். அதே தேவன். நீங்கள் தேவனில் ஒரு பாகமாயிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனின் முழுமை அல்ல. இயேசு கிறிஸ்துவினால் சுவிகார புத்திரராக்கப்பட்ட குமாரர் என்னும் முறையில் அது நம்மேல் உள்ள தேவனுடைய தன்மைகளாகும். அது நமக்காக மரிக்க தேவன் தாமே மாம்சமானார்.